வணக்கம். இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையில் கவனம் கொள்ளும் அமெரிக்கா. ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆபத்தான நபர், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ரணிலுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம். நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள ரணில் விக்ரமசிங்க கைது. ரணிலுக்கு பிணை கிடைக்காமல் போகலாம். ஆளும் கட்சி சட்டத்திறனிகள் கூறுவது என்ன? ஊழல்வாதியான ரணிலை பாதுகாக்க முனைவது ஒரு தவறான விடயம். ரணில் விக்ரமசிங்க இதுவரை குற்றவாளி இல்லை. வவுனியாவில் விபத்து, ஒருவர் பலி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அமெரிக்க தூதுவர் ஜீலி ஜங் அவரது நிலை குறித்து விசாரித்து அறிந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணிலின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் ரணில் விக்ரமசிங்கவின் நலன்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கெமரோன் மற்றும் மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத் ஆகியோரும் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் தொடர்பு கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் நிலை குறித்து விசாரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாம்பை காயப்படுத்தி கொள்ளாமல் விட்டால் அது திரும்ப கடிக்கும் என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவிக்கின்றது. ரணிலின் கைது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அக்கட்சியின் பொலிட் பீட்டோ உறுப்பினர் துமிந்த நாகமுவ இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரசாங்கம் தூதரக வட்டாரங்களின் அழுத்தங்களையும் மீறியும் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக அதனையும் பாராட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றபடி தமது கட்சி அரசாங்கத்தின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான மேலதிக நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தரும் என்றும் துமிந்த நாகமுவ கூறுகிறார். மேலும் ரணில் ஒரு ஆபத்தான நபர் எனவும் அவரது கடந்த காலம் பட்டளந்த சித்திரவதை கூடத்தை நடத்துவது போன்ற குற்றச்சாட்டுகளால் கரைபட்டுள்ளது என்றும் நாகமுவா சுட்டிக்காட்டுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரத்தத்தில் சில மாற்றங்கள் மற்றும் பிற அறிகுறிகள் உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஜான் பெல்லன தெரிவித்துள்ளார். இதன்படி ரணிலை 3 நாட்கள் கடுமையான ஓய்வில் வைத்து உடல் நீச்சத்துக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். இவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மாரடைப்பு, சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நீதிமன்ற அறையில் பல மணி நேரம் காத்திருக்கும் போதோ மின்சாரம் தடைப்பட்டதாலும் தண்ணீர் குடிக்காததாலும் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அவருக்கு இவ்வாறு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் வெல்லன தெரிவிக்கின்றார். இதன் காரணமாகவே ரணில் தற்போது சிறப்பு வைத்தியர் குழுவால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் 2 முதல் 3 நாட்களில் அவர் குணமடைவார் என்று வைத்தியர்கள் நம்புவதாகவும் பணிப்பாளர் ருக்ஜான் பெல்லன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் முதன்முறையாக அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பது இந்த நாட்டில் பாரியதொரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கோத்தபாய ராயபக்ச 20 வருடங்கள் ஆட்சி செய்வேன் என நினைத்தவர் 2 வருடங்களில் கவிழ்க்கப்பட்ட வரலாற்று அரசு சிந்திக்க வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார். கிண்ணியாவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி சட்டத்திறனிகள் சங்கம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி சட்டத்திறனிகள் சங்கம் இன்று சிறப்பு ஊடக சந்திப்பை நடத்தி அதனை தெரிவித்துள்ளது. அதன்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் விடுத்த உத்தரவை விமர்சிப்பது அவருக்கு பிணை வழங்கப்படாமல் இருக்க காரணமாக மாறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த உத்தரவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமாகிவிடும் என்று திசைகாட்டி சட்டத்திறனிகள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தொடர்பில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இன்று அனைத்து எதிர்த்தரப்புகளும் ஒன்று கூடியிருந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட அனைத்து அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கிறது.
இந்தியாவில் இருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கும் நாம் தயாராகவே இருக்கிறோம். ஜனாதிபதி அன்ரா ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21 ஒரு வருடமாகிறது. இதனை முன்னிட்டு 1 இருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது. வடக்கில் இருந்துதான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமான ஒன்று. பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும். இந்த விடயத்தில் எவருக்கும் விதி விலக்கல்ல என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை ஒரு குற்றவாளியாக கருதப்படவில்லை என அமைச்சர் கேடிலால் காந்த தெரிவிக்கின்றார். ரணிலை கைது செய்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்தது தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 26 என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்களின் கவனம் தற்போது குவிந்துள்ளதாக கூறிய அமைச்சர், அன்று பிணை வழங்கி சட்ட நடவடிக்கையை தொடர்தல் அல்லது பிணை வழங்காமல் இந்த விடயத்தை விசாரித்தல் என 2 விடயங்கள் இடம்பெறலாம் என்றும் கூறுகிறார். அவ்வாறாயினும் இந்த சட்ட நடவடிக்கைகளில் தான் தலையிட மாட்டேன் என்றும் அத்தகைய தலையீடு பொருத்தமற்றது மற்றும் தவறானது எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை இந்த நேரத்தில் குறித்த விடயத்தை பற்றி பேசுவது கூட பொருத்தமானதல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிடுகிறார். வவுனியா கனகராயன்குளம் கொல்லர் புளியங்குளம் பகுதியில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெண்டரக வாகனம் கொல்லர் புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்திற்குள்ளாகி இருந்தது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய முத்துராமலிங்கம் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு பலியாகியுள்ளார். விபத்து தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.